ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். கடவுள் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. தினம் நடக்கும் சம்பவங்களை நினைவு கூறுதல். ஆமாங்க, தினம் நடக்கும் சம்பவங்களை நினைவு கூறுதல். இன்னைக்கு எக்ஸசைஸ். படுத்துக்கிட்டு காலை மடிச்சுக்கிட்டு மேலே பார்த்து தன் பேக் சைடு இருப்பை தூக்கி 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 ஒரு 10 டைம்ஸ் பண்ணுங்கள். அப்புறம் அதே காலை நீட்டிக்கிட்டு ஒரு காலை மடக்கி மேலே தூக்கி கீழே இறக்குங்க. அப்புறம் அந்த காலை மடக்கி இந்த காலை தூக்கி கீழே இறக்கி மேலே இறக்கி காலை ரைட்டு லெஃப்ட்டு திருப்பி நல்லா ரொட்டேட் பண்ணிங்கன்னா ப்ளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும். நம்ம உட்காந்தே வேலை செய்கிறதுனால அந்த மாதிரி படுக்கும்போது அது ரிலீஃப் இருக்கும். எதுவுமே அதிக நேரம் செய்ய வேண்டாம். 25% தான் எக்ஸசைஸு. அதுவும் உடம்பு பெயின் இருந்தால் செய்யவே கூடாது. அதே நேரத்தில் காலையிலே மோஷன் போயிடணும். மோஷன் போயிட்டு எம்டி ஸ்டமக்காக இருக்க கூட எதாவது ஹெல்த்தி ஸ்டமக்காக சாப்பிட்டுட்டு செய்யணும். ஓகே, சம்பவத்துக்கு வரும். ஒரு வீட்டில் டெத்து. அந்த அம்மாவோட மாமியார் இறந்துட்டாங்க. எல்லோரும் ஆக்ஷனாக ஐயோ அத்தை மாமியார் இறந்துட்டேன்னு சொல்லி ஒவ்வொரு குடும்பத்திலும் அழுகிறத டிசைனாக பார்க்கலாம். அதில் உண்மையிலேயே சோகத்தில் அழுகிறவங்க அவங்க வாழ்நாட்களில் கடந்து வந்த பாதையில், அது அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், அவங்க நம்மளுக்கு 10 நன்மையை செய்திருப்பாங்க. 11வது நன்மை அவங்களால செய்ய முடியாத சூழ்நிலையாக இருந்திருக்கலாம். அதை புரிஞ்சிக்க தெரியாமல் நம்ம சண்டையை போட்டு வந்திருக்கலாம். ஏன்னா சண்டைங்கிறது குடும்பத்தில் இயல்பானது இல்லையா? ஆனால் பைபிள் சொல்லுது, மகிழ்ச்சியான நாட்களை பார்க்கலும் துக்க வீட்டுக்கு போவது நலம், எல்லா மனிதனுடைய முடிவும் அங்கே சொல்லப்படும் அப்படின்ட்டு. ஆமாங்க, அந்த துக்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க கண்ணீர் அப்படியே குழம்ப நிறைஞ்சி ரெட்டாகிட்டே இருக்கும். அவங்களால தண்ணி குடிக்க முடியாது, செய்ய முடியாது. காரணம் என்னென்னா அவங்க தாயாக இருக்காங்களோ சகோதரன் இருக்காங்களோ அவங்கள்ட்ட கிடைச்ச அனுபவங்களை, அவங்க நன்மைகளை அப்படியே நினச்சி அவங்க கண்கள் அப்படியே பிளட் ஆகிட்டு இருக்கும். வெளியே சொல்ல முடியாது. அது கிராமப்புறங்களில் சிலவங்க அப்படியே அந்த நினைவுகளை ஒப்பாரியாக வைக்கும்போது அது பக்கத்தில் இருக்கவங்க நெஞ்சை கூட கரைக்கும். இதில் சில டான்ஸர்கள் இருக்காங்க, அந்த இடத்துல தான் தங்களை பந்தா காமிச்சுவாங்கன்ட்டு. இதில் ஒரு வெளிச்சமான மனுஷர்னா தண்ணி அடிக்கிறவங்க கூட போய் தண்ணி அடிப்பார். ஆனால் அவர் தண்ணி அடிக்க மாட்டார், எக்ஸா அடிச்சிருக்கலாம். அதே மாதிரி தப்பான வழிகளோட போகிறவங்களோட சேருவார். ஆனால் இவர் தப்பான வழியில் போக மாட்டார், தப்புன்னு சொல்லுவார். இவங்களுக்கு வெளிச்சமான மனிதர்கள். ஒரு வீட்டுக்குள்ளே வெளிச்சம் வந்தால் இருள் நீங்கி போக மாதிரி. அப்படி ஒரு குடும்பத்துக்கு நம்பிக்கையான ஒரு பெரியவர் அந்த வீட்டுக்குள்ள வராரு. மருமக அப்படியே மாமியார் இறந்ததுக்கு ஊன்னு அழுதுகிட்டு இருக்குது. இவருக்கு பார்த்தாரு வெளிச்சம், நேரே உள்ளே போனார். எங்கே இருக்கு அப்படின்னு ஒரு கேட்டார். அழுதுகிட்டு இருந்தம்மா, என்னது இங்கே வான்னு கூப்பிட்டாப்ல. நம்ம சொல்ல அடிப்பாவி செத்தி, என்ன அந்த பரலோகன்னு ஒன்று இருக்குத, நீ அங்கே போனால் எந்த இடத்துல இருப்ப? முந்தானத்து வரைக்கும் கிளவி சாக மாட்டேங்குதுன்னு திட்டிட்டு இப்போ செத்து போச்சுன உடனே சொந்த அத்தை இந்த அலுவலகத்தில் டான்ஸ் ஆடுறதுல நியாயமா அப்படின்னாரு. சும்மா இரு அது சண்டைக்கு போச்சான். சரிங்க, சம்பவங்களுக்கு வருவோம். அதாவது ஒவ்வொரு பெண்களும் எவ்வளவு பொறுப்புணர்ச்சியுள்ளவங்களாக இருக்கிறாங்க, எவ்வளோ வாழ்வாதாரத்தை தூக்குறவங்களாக இருக்கிறாங்க, எவ்வளோ ஆண்களும் எவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்கிறாங்க. அப்படி நான் போகும்போது ஒரு கடைக்கார ஓனர் அம்மாவை பற்றி அந்த கடையில் வேலை செய்யறவங்க சொன்னாங்க, ஆனால் எங்கள் ஓனர் அம்மா மட்டும் இல்லைன்னா நான் தருதலையாக போயிருப்பேனே, நான் ஜெயிலுக்கு போயிருப்பேனே. ஏன்னா நான் பழகின விதங்கள், வச்ச விதங்கள்லாம் வேறு. அவங்கள பார்த்ததுக்கு பிறகு, அவங்களோட வேலை சேர்ந்ததுக்கு பிறகு எனக்கு சொர்க்கமே எங்கே தானே இருக்குது. எங்கள் தாய்கிட்ட, என் மனைவிக்கிட்ட, என் சமுதாயத்திட்ட கிடைக்காத ஒரு அன்பு, ஒரு நேசம், ஒரு பிரியம் அவங்க எங்களை சொந்த பிள்ளையை விட சிறப்பாக பார்த்துக்கிடுறாங்க. எங்களுக்கு குறையே இல்லைண்ணே. எங்கள் வாழ்நாள் வரைக்கும் இந்த கம்பெனியில் வாழ்ந்துட்டு நாங்கள் மடிஞ்சு போனாலும் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொர்க்கத்தில் வாழ்கிறோண்ணே அப்படின்னா.
அதே மாரி இன்னொரு அண்ணன்கிட்ட பார்த்தா, அந்த அண்ணன் அண்ணன் இல்ல, எங்களுடைய சாமி. அவங்க இவ்ளோ அன்பு பாராட்டி எங்கள அவ்ளோ பெனிஃபிட்டா வச்சிருக்காங்க. எங்களுக்கு வேற ஒரு சொர்க்கமே வேண்டானே. அவங்க தான் எங்களுக்கு வாழ்க்கை அப்படிங்கிறத நான் மார்க்கெட்டிங்கில போகும்போது ஒவ்வொரு ஓனர்ஸையும், ஓனர் அம்மாவ பத்தியும் பெருமையா சொல்லிக்கிறதெல்லாம் கேள்விப்பட்டுருக்கேன். சரி, இந்த ஓனர் அம்மா, இந்த ஓனர் ஐயா அவங்கள பத்தி நம்ம நெனச்சு பார்த்தோம்னா, எல்லாரும் மனிதர்கள் தானே. ஏன் இவங்க இவங்க கிட்ட இவ்ளோ நற்பெயர பெற்றாங்கன்னு கொஞ்சம் உட்கார்ந்து பார்த்தா, போராட்டம். அவங்களுக்கு இயல்பாவோ, கடவுள் குடுத்த கிருபையா என்னன்னு தெரியாது. அவங்க இளமையிலிருந்து வளரும்போதே, நல்லத நோக்கி, நல்லத செய்யணும், போராட்டத்த சந்திக்கணுங்கிறத தங்கள ஈடுபடுத்திக்கிட்டே இருந்திருக்காங்க. அதாவது சகிப்புத்தன்மை, பொறுமை, ஏமாத்தப்பட்டாலும் கோவப்படாத தன்மை, இதில வளர்ந்து, 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 வளர்ந்து சைக்காலஜி ரீதியா மக்களுடைய மனநிலைகள அறிஞ்சுக்கிட்டு, அத சிரிச்சுக்கிட்டு இவங்க ஒரு தலைவியா இருந்திருக்காங்க. அப்ப மிக்க பெண்கள்லாம் அப்படி இல்லையா? மிக்க ஆண்கள் அப்படி இல்லையான்னு கேட்டோம்னா, சென்னையில வளர்றவங்களுக்கு ரைஸ் தெரியும். ஆனா நெல்லு தெரியாது. ஏன்னா 3, 4 ஜெனரேஷன் பணக்காரங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு அரிசி மூட்டை வரும், சமைப்பாங்க, சாப்பிடுவாங்க. இன்னைக்கு அப்படி இருப்பாங்களே தவிர, ரைஸ் எப்படி விளையுதுன்னு தெரியாது. அப்படியே கிராமத்து புறத்துக்கு போயிட்டீங்கன்னா, ஒரு மெஷர்மென்ட் எனக்கு தெரிஞ்சதுன்னா, இன்ச்சி டேப் தெரியும். அதில எத்தனை மீட்டர் இருக்கு, சிஎம் எத்தனை இருக்கு, எம்எம் எத்தனை இருக்குது, அளவுகள் எத்தனை இருக்குங்கிறது தெரியாது. ஏன்னா, அவங்களுக்கு அது தேவையில்லாத ஒரு சூழ்நிலைகளா இருக்கும். இப்படி டிவிஷன் பிரிச்சிருக்கிற மகும்போது, வாழ்வியல்ல இறைவனை தேடுவது, அறிவை தேடுவது, வாழ்க்கையை போராட முடியாத மனிதர்கள் தான் சிக்கல்ல மாட்டிக்கிறாங்க. பெரும்பாலும் வாழை மரம் பத்தி ஒருத்தவங்க ரொம்ப தெளிவா சொன்னாங்க. மார்க்கெட்டிங்கில வேற மாரி சொல்லுவாங்க. அவங்க சொன்னது என்னன்னா, ஒரு வாழை மரம் வளர்ந்து வரும்போது எப்படி இருக்கும் டேவிட் தெரியுமான்னா, ஆமா நானும் கொஞ்ச நாள் வாழை விவசாயம் பண்ணியிருக்கோம். சிறு வயசுல போயிருக்கேன். முதல்ல கன்று வைப்பாங்க. அது வளர்ந்து வரும். அது ஒரு நடுப்பிராயம் வரும்போதே பக்கத்தில கிளைக்கன்றுகள் வரும். அப்ப அத அப்படியே அறுத்து போடுவாங்க. எங்க வீட்ல மாடு இருக்கனால நாங்க அறுத்து கொண்டு மாட்டுக்கு போடுவோம். அத கொஞ்சம் நெனச்சு பாரு அப்படின்ட்டு ஒரு இமேஜினேஷன் கொண்டு போனாரு. ஒரு தாய் மரம் இருக்குது. பக்கத்தில வாழைக்கன்னு முளைக்குது. அத நீ அறுக்கும்போது அது அழுகாதா தாய பார்த்து? ஜீவன் தானே. அப்ப அந்த தாய் என்ன சொல்லியிருக்குன்னா, நான் உங்க பாட்டிகிட்ட நான் உன்ன மாரி குழந்தையா இருக்கும்போது இப்படி தான் அறுத்தாங்க. அத அறுத்து, 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 அறுத்தா தான் என் தூறு பெருசாச்சுது. ஏன்னா தண்டு பெருசாச்சு. குறிப்பிட்ட நாட்கள் பிறகு என்ட்டருந்து இலை எடுத்தாங்க, தண்டு எடுத்தாங்க, எல்லாம் எடுத்தாங்க. அப்புறம் என் தாய் காய்ச்சி கொலை தள்ளினதுக்கு பிறகு தாய வெட்டிட்டாங்க. அதில ஒரு நல்ல கண்ண பார்த்து 2ஆம் அடி, 3ஆம் அடின்னு அதில ஒதுக்குனாங்க. மீதி கண்ணெல்லாம் வெட்டி, வெட்டி தனித்தனி இடத்துக்கு அனுப்பிச்சுட்டாங்க. அத அப்படியே கொஞ்சம் நினைச்சு பார்த்தா, ஏழைங்களும் வாழை மரமும் ஒண்ணா இருக்கிறாங்க. ஆமாங்க. ஏழைங்க ஏழையாவே இருந்து, இந்த உலகம் ஃபுல்லா ஏழைங்க இருக்கிறாங்க, பணக்காரங்க இருக்காங்க. இந்த ஏழைங்க கிட்ட தண்ணி பழக்கம், கெட்ட பழக்கம் எல்லாம் இருந்துகிட்டு இருக்கு. ஆனாலும் வாழ்வியல் ஓடிக்கிட்டே இருக்குது. வாழைப்பழம் இல்லாதது, உணவுகள் இல்லாமையும், ஏழைகள் இல்லாத உலகம் இல்லாமையும் இருந்துகிட்டு இருக்குது. இந்த ஏழைங்களுக்கும் மத்தியில ஒருவங்க பணக்காரமாகறாங்க. சரிங்க. அந்த 4 தண்டுல 1 தண்டு மரமா மாறி அதுவும் காய்க்குது. ஆமாங்க. இந்த ஏழையா இருந்த அந்த ஐயாக்களும், அம்மாக்களும் நலமானத தேட ஆரம்பிச்சாங்க. ஒரு சொந்த பந்தத்துக்கு போனா, 4 குடும்பங்கள் இருந்தா, பலவிதமான மனிதர்கள் இருப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் நம்ம நேசிச்சா தான், நம்மளுக்கு வேலைக்கு ஆள் தேவைப்படும்போது, ஒருத்தவங்க வேலைக்கு வருவாங்க. அந்தவங்க வேலைக்கு வரும்போது, தங்களுக்குன்னு ஒரு வருமானத்த உருவாக்கிடுவாங்க. வீடு சொந்த வீடாக்கிடுவாங்க. ஒரு வீட்டு வாடகைக்கு விட்டாங்கன்னா, ஒரு மாத வருமானம் வரும். அப்போ நம்ம தேவைக்கு வந்துடுச்சு. அப்போ மீதி எக்ஸ்ட்ரா வருது. அத நமக்கு வேலை செய்றவங்களுடைய வாழ்வியல், போராட்டம், சகிப்புத்தன்மை இதுகளுக்கு துணிஞ்சு செய்வாங்க. அவங்க அதில நன்றி கடன் பட்டவங்க அவங்ககிட்டயே வேலை பார்ப்பாங்க. இதில ஏமாத்திட்டு வர்றோம் ஓடிரும். அவன் இருட்டு. அதான் வெளிச்சம் வந்தோம்னா இருட்டு போயிடும். அப்ப அந்த நல்லவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா? எங்க ஓனர் அம்மா எங்களுக்கு ஒரு தெய்வம் மாதிரி. எங்க அம்மாகிட்ட, என் தாய்கிட்ட இல்லாத ஒரு பாசம், நேசம் எங்ககிட்ட இருக்கு. எங்க எதிர்காலத்த குறிச்சு கவலையே இல்ல. எங்க ஓனர் ஐயா அவ்வளோ நல்லவங்க.
எங்களுடைய நஷ்டம் கஷ்டங்களை சந்தித்து வாழ்ந்தவங்க எங்களுக்காக பரிதவிக்காங்க. அதுதாங்க பெரிய நிறுவனம். சொல்லுவாங்க சிங்கிள் மேன் ஆஃப் ஆர்கனைஸ் ஆஃப் சிங்கிள் மேன். ஒரு தனி மனிதன் தான் ஒரு பெரிய நிர்வாகத்தை உருவாக்குறான். ஒரு நிர்வாகம் தனி மனிதனை ஆக்குது. ஒரு ஓனர் கேட்பாராம், தம்பி குடும்பம் நல்லா இருக்கா? ஆமாம், குடும்பம் நல்லா இருக்குது. உன் குடும்பம் நல்லா இருந்தால் தான் நீ நல்லா இருப்பா. நீ நல்லா இருந்தால் தான் நிர்வாகத்தில் நல்லா வேலை செய்வா. ஆமாங்க, குடும்பம் நல்லா இருக்கா. ஏழைங்களாக இருக்கிறவங்க வாழை மரத்தை போன்றவங்க. அவங்க வெட்டி 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 எப்பளும் போராட்டங்களை சகிச்சு வாழ்ந்து மக்களுக்கு பலனை கொடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி வாழ்வியல்லையும் நம்ம வாழை மரத்தையும் முன்னோடியாக பார்த்துக்கிடுவோம். அல்லேலூயா, ஆமென்.